கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் பார்ப்போம். தீத்து எழுதின வார்த்தைகள் அதிகாரம் 3 2வது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவமான ஈவுகளின்படி, அவருடைய தயவின்படி, அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் ஆதாரத்தை குறித்து இங்க ஊழியக்காரனாகிய தீத்து ஒரு கிறிஸ்தவ வம்சத்தினுடைய குணாதிசயங்களை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். What is a generational characteristics of a Christian family? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லுவதற்கல்ல, ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி. அப்படி என்றால் நான் சொல்லுகிறது, நான் ஃபேமிலின்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சுப்பீங்க அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டி அப்படிதான் நினைச்சீங்க. அப்படிதான் நினைச்சீங்க. உண்மை தப்பா போய் சொல்லக்கூடாது. ஆனா இங்க சொல்லுகிற கிறிஸ்தவ ஃபேமிலி என்பது கிறிஸ்தவ சமுதாயமே. அதுதான் ஃபேமிலி. இங்கே கிறிஸ்தவ ஃபேமிலியின் தனித்தனி ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லல. இங்கே தீத்து எழுதுகிற பொழுது சமுதாயமாகிய கிறிஸ்தவ குடும்பம், they are all one family. அத்தனை கிறிஸ்தவ சமுதாயமும் ஒரே குடும்பம். ஏன்? யாருக்கு குடும்பமா இருக்கிறோம்? ஜீசஸ் ஒருவருக்கு. அங்கே பிரிக்கப்பட்டதோ, அங்கே அந்த கிறிஸ்தவ ஃபேமிலிக்குள்ளவே தவறான அபிப்பிராயங்கள் வரக்கூடாது. கிறிஸ்தவ ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியமான மக்களுக்குள்ள என்ன குணாதிசயங்களிலே இருக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆனா நீங்க பார்க்கலாம், பக்கத்துல கிறிஸ்தவர் இருப்பான், இந்த சைடு அண்ணா இருப்பான், இந்த சைடு அக்கா இருப்பாங்க, இங்க தம்பி இருப்பாங்க. ஆனா பிரிவினையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயமா இருக்கும். God speaks about the society of a Christian life. தேவன் கிறிஸ்தவ வாழ்வை குறித்து இங்கே பேசுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை நீங்க அந்த அனுபவத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் அந்த தவறுகளை உடைங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய உள் வட்டத்தில் இல்ல, வெளி வட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்க பார்வையாளராக இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்தவனாக இல்லை. தீத்து ஆணித்தனமாக he is speaking to the society of Christianity. அவர் சொல்லுகிறார், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. You are the person to visualize or be act as a testimony to all the Christians and to the worldly people. எந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் அடிபட்ட வாழ்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் சமுதாயத்திற்கும் நீங்க யாரா இருக்கணும்? எடுத்துக்காட்டாய் விளங்குகிற கிறிஸ்டியன் சொசைட்டி ஃபேமிலியாக நீங்க வாழப்பட வேண்டும். ஏன் இதை தீத்து வலியுறுத்தி சொல்லுகிறார்? வாட் இஸ் த நீட்? அதுக்கு அவசியம் என்ன? நாம எங்க இருந்தோம்? இதுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? நம்ம எந்த சூழல்ல சாக்கடைக்குள் உழண்டு கிடந்த மாதிரி நாம் உழண்டு கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தி அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:24 படி நமக்கு வேத வசனங்களினாலே டீச் பண்ணி நம்ம பாவமா இருந்த சூழ்நிலை நம்மளை உருவாக்கினாரே. நான் இன்னும் பாவியா இருக்கிற என் குணாதிசயம் என் கையில இருந்தா இன்னும் சிலுவையில மறுபடியும் ஜீசஸ் அடிக்கப்பட வேண்டுமா என்று உங்களுக்குள் எழும்புகிற ஒரு கேள்வி, உங்களுக்குள் அது கிறிஸ்துவுக்காய் இருக்குமானால் இன்றைக்கு நீங்க மாறுவீங்க. மற்றவரை குறை சொல்றது, குற்றப்படுத்துகிறது, தேவையற்ற நிலையில நாம் நம்முடைய வாழ்வை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் நாமளே அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சமுதாயத்துல வாழாத ஒரு வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாதான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். எனக்கு பிடிக்கல பிரதர்னு சொல்றோம். We are called to be as ambassadors for Christ. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவுக்காய் வாழுகிற பிரதிநிதிகளாக உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறீர்களா?
இல்ல பாஸ்டர் பிச்சைக்காரனே வாழ்றேன் அப்படின்னு சொல்றீங்களா? பிரதிநிதியா பிச்சைக்காரனா? பானாவுக்கு பானா எது வேணும் உங்களுக்கு? பிரதிநிதியாக வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பிரதிநிதித்துவத்தினுடைய குவாலிட்டிஸ் என்ன? இங்கே 3வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவருக்கொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். எத்தனை கேரக்டர், எத்தனை போராட்டங்கள் செயல்படுத்துகிற குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்க. ஜீசஸுடைய சாயலா நீங்களும் நானும் இப்படி இருந்தா உன் மதிப்பு உன் மரியாதை எல்லாம் தூக்கி போடு. இன்னொருத்தன் தூஷணக்காரன் நீ சொல்லாத. தூஷணக்காரன் அவன் இல்ல, நீ தேவ தூஷணம் செய்கிறாய். அவன் மனுஷ தூஷணம் சொல்றா, நீ தேவ தூஷணம் செய்கிறவனாய் இருக்கிறாய். விளங்குதுங்களா? உங்க வாழ்வின் ஆதாரம் உங்க மனசுல என்ன அஸ்திவாரம் இருக்கு? நீங்க புத்தியினரா இருக்கிறீங்களா? கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறீங்களா? வழிதப்பி நடக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறீங்களா? துர்குணத்தோடு பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிற உங்க வாழ்வே அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீங்களா? பகைக்கப்படத்தக்கவர்கள் மக்கள் உங்களை பார்த்து ஐயோ அவனா அவன் கிறிஸ்தவனாவன் அவங்க கூட சேராதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுகிறவர்களாய் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கிறது? வாழ்வில பழைய பொறாமைகள், வாழ்விலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த குணாதிசயங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனே கிடையாது. பிசாசு உங்களை ரட்சிப்பது போல உங்க மைண்டுக்குள்ள வந்து நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, நீங்களும் திருவிருந்து எடுத்திருப்பீங்க, நீங்களும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானா, உண்மையான பரிசுத்தவான காற்றில நீங்க பில்டப் கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு கிறிஸ்தவ பக்குவமே கிடையாது. பொய்யும் பொய்யுக்கும் பிதாவுமாகிய லூசிபருடைய அவதாரமாக தான் நம்ம இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள நீங்க ஓநாய்களை போல உள்ள இருப்பீங்க, ஆடுகளை போல. Because word plays important role in a Christian life. வார்த்தை என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அங்கம் வகிக்கிறது. We have to be sustained in the words of God. Sustain அப்படின்னா நிலைத்திருப்பது, அதிலே நிலைத்திருக்கிற அனுபவம் தான் sustainability இங்கிலீஷ்ல. சோ தேவச்சனமே, நீ ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வாழ்வாய் இருக்குமானால் தீர்த்து சொன்ன வார்த்தைய நீங்க இன்னையிலிருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க. 100க்கு 100 மார்க் வாங்கலாம் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. ஃபெயில் ஆகிறவன் தான் பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகிறவன் ஃபெயில் ஆகிறது அது வேண்டாம். நம்ம ஃபெயில்ல இருந்து இப்ப பாஸ் பண்ணுகிறார் தான். முற்காலத்தில் நீங்க எங்க இருந்தீங்கன்னு தீர்த்து கற்றுக் கொடுக்கிறார். இப்ப எங்க இருக்கணும்னு சொல்லி 2வது வசனத்தை அவர் சொல்லி கொடுத்தார். சோ தேவ ஜனமே, உங்க வாழ்வை யாருக்காக நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்கன்னு இன்னைக்கு பாருங்க. டோன்ட் கிளைம் எனிமிட்டி. கிளைம்னா இது என்னதுன்னு கேட்கறதுதான் கிளைமிங். பகைய நீங்க கிளைம் பண்ணிக்காதீங்க. அவன் எனக்கு பிடிக்காது, அப்ப நீங்க கிளைம் பண்றீங்க எதை? பகைய. உங்க மனசால கூட நீங்க யாரையும் துரோகம் நினைக்காதீங்க. ஏன்? ஜீசஸ் அப்படிதான் இருந்தார். ஜீசஸ் மனசால அவன் பகை, இவன் இப்படி அவன் இப்படி அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவர் எம்பிபிஎஸ்ஸே படிக்கல. அவர் யெகோவா ரக்பா, அவர் ஒரு மருத்துவர். அவருக்கு சர்வன்ஸே கிடையாது, ஆனா அவரை மாஸ்டர்னு சொல்றோம். அவர் இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, ஆனா சர்வ லோகத்துக்கும் அதிபதி என்று நம்ம சொல்றோம் அவரை. அவர் பாருங்க, எதுவுமே இல்ல, ஆனா இருக்கிறவரை அவர் சொல்றீங்களா இல்லையா? அவர் பவர்ஃபுல் மேன் சொல்றோம். அவர் கீழே சிப்பாய்கள் வச்சிருந்தாரா? ட்ரம்ப் போல இருந்தாரா?
இல்ல இங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு அவரோடு கூட இத்தனை சிப்பாய்களும் பாதுகாவலர் இருந்தாங்க. ஜீசஸ்க்கு பாதுகாவலர் இருந்தாங்களா? சாதாரண மனிதர். ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்குகிற குணாதிசயப்பட்டவராக இருந்தார். அந்த கிரைஸ்ட் உங்களுக்குள் எனக்குள் இருப்பாரானால் நம்ம வாழ்விலே தீத்து 2 படியாக ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டுங்கள். நீங்க நினைப்பூட்டுங்க. If you are the real ambassadors of Lord Jesus Christ, நீங்கள் தேவனுக்கென்று ஒரு பிரதிநிதித்துவத்தை நீங்கள் வாழ விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் இன்னைக்கு உங்களுக்குள் ஒரு மாற்றம் வரட்டும். உங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் செழிப்பை நீங்களே பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.